அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் போடுறேன், வெளியில் போகிறதுனால. ஓகே, இன்றைக்கி காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் மில்லைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடியே நம்ம 8 மணிக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டோம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. நாம் நிஃப்டினுடைய டைரக்ஷனை மட்டும்தான் இதை வைத்து சொல்கிறோங்க. நாம் இதை வாங்குங்க வைங்கன்னு என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் என்ன சொல்லியிருந்தோம்? 24,800 காலு 98 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட்டு இறங்க தான் செய்யும், நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? சரி, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்மார்ட் டிசைடரும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆப்ஷன் கிளாஸுங்க வருகிற 9ஆம் தேதி தொடங்குது. அது எல்லாமே மேக்ஸ் சார்ந்து தான். அது மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டாக இருக்கட்டும், ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எனி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும், கால்குலேஷன், ரிவர்சல் ஜோன் எல்லாமே மேக்ஸ் தாங்க. நாம் ஓப்பன் அட்ரஸ், ப்ரைஸ் ஆக்ஷனு, பேட்டர்ன் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். மேக்ஸ் சார்ந்து மட்டுமே நம்மளுடைய கிளாஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கான ரூலு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. சரி, இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தது 22,800 கால் 98 ரூபாய் கீழே தான் நிஃப்டி டவுன் சைடு. இன்னைக்கு அதனுடைய ஐ மட்டும் என்னன்னு பாருங்கள். ஐ வச்சுருக்கோம் பாருங்கள், 98 ரூபா. ஓகேங்களா? 98 ருபீஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகவே இல்லை அவர். அப்போ என்ன இருக்குங்க, மார்க்கெட்டு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் இறங்கியிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு புட்டை வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ புட்டை யாரை எந்த விலையில் வாங்கியிருக்கும், அது என்ன டார்கெட் போகும், மினிமம் டார்கெட் என்ன வைக்கணும், மேக்ஸிமம் என்ன வைக்கலாம்ப்பா, எல்லாமே தெரியும். எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், டைம் முதற்கொண்டு நம்ம எடுப்போம். ஓகேங்களா? டைம் எந்த டைமில் எடுக்கணும், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்போது நான் போய் ஷோ பண்ணவே தேவையில்ல சார்ட்டை, நீங்களே போய் இன்னைக்கு சார்ட்டை பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட விலையில் இதுக்கு கீழே தான் இருக்கான்றது மேக்ஸ் கால்குலேஷன் அடிப்படையில் இந்த வேல்யூ போட்டு இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு மேக்ஸ் இருக்குது. ஃபால்ஸாக கூட இருக்கும் சில டைம், அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். கீழே வந்துட்டு இங்கேருந்து ஏன் சும்மா சைட்வேஸ் இருந்துட்டு கொஞ்சம் ஏறினாங்க அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரியல. மேக்ஸ் பார்த்து படிங்க. உங்களுக்கு உங்கள் பகுதியில் தெரிஞ்சு வேறு சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. இல்லை நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாட்கள் தான் அதிகமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் இன்றைக்கி என்ன என்ட்ரி கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே நான் சொல்கிறதாங்க, ஃப்யூச்சரில் பாருங்கள், ஃப்யூச்சர் சார்ட்டை போய் பார்த்துட்டுங்க. நான் அதை காமிக்கிறது இல்லைங்க, ஏன்னா இதில் காமிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஃப்யூச்சர் சார்ட்டை பாருங்கள், அதில் என்ன டேஷ் இருக்கோ அதில் இருக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது. நான் இங்கே 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன், கால் போட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருமே இங்கே பாருங்கள் பையே கொடுக்கல. இன்னைக்கு காலையிலிருந்து யாருமே பையே கொடுக்கலீங்க. பாருங்க, இவரு கன்சால்டேஷன், இவர் தான் இந்த செல்லு கொடுக்குறாருங்க. என்ன டைம் இருக்குங்க, 12:00. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் இங்கே செல்லு கொடுத்துருக்காருங்க 10:30க்குங்க. ஆனால் 10:30க்கு கொடுத்தவர் இங்கே பாருங்க, செல் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், பையை யாரும் கொடுக்கலன்னா செல் கொடுக்கலன்னா இவர் செல் கொடுத்துட்டாரு. இவரை போயிட்டு 1 மினிட்ல மாற்றிக்கணும். 10:30 மணிக்கு என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்க. எங்கேயாவது பை சிக்னல் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. அப்ப நம்ம அந்த என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா? இவர் செல்லு கொடுத்துருக்காரு 11:10. அதுக்கப்புறம் இங்க எங்கேயுமே இவர் 1 மினிட்ல பையே கொடுக்கல. அப்ப என்ட்ரியே கிடையாது. இந்த இதில் இந்த செல்லு கொடுத்தாலும் போய் நீங்க இங்க என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறது அதனுடைய ரூல். ஓகேங்களா? சிம்பிள், அது முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது என்ட்ரி கிடைக்கல, அதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இவர் செல்லு கொடுத்துருக்காப்புல. என்ன டைம் பாருங்க, 12:05க்கு 12:10க்கு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க செல்லு. அப்போ 12:10 இருந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இவரையும் 1 மினிட்ல இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? 12:10 பாருங்க, 12:10ன்றது அதுக்கு முன்னாடியே இவர் கொடுத்தும் வச்சுட்டாருங்க. நம்மளுடைய என்ட்ரிஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம 1 மினிட்ல பார்க்கறதுனால 5 மினிட்ஸ்ல நம்ம கால்குலேஷன்ஸ் வேல்யூஸ் அங்கே இருக்கும், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த கால்குலேஷன் கூட தான் எதுவும் இருக்கணும். பாருங்க, எங்க பை எடுத்துக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? இங்க இந்த விலைக்கு கீழே இது இங்க வந்திருந்தாலும் 1 மினிட்ல இது ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஏன்றது நம்ம கால்குலேஷன்ல உங்ககிட்ட இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னு போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எங்க பாருங்க, இங்க பைட் இருக்கா, கன்ஃபர்மேஷனா எடுத்துட்டு போயிடுச்சா ரேலியா, எகைன் அங்கேயே மறுபடியும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரேலியா, ஏன் இதுதான். ஆனா அதுல 5 மினிட்ஸ் செல்லு கொடுத்து நம்ம முன்ன போய் பார்த்தோம், அங்க செல்லு 1 மினிட்ல பையே கொடுக்கல. பாத்தீங்களா? அப்போ மார்க்கெட் செல் சைட்லேயே இருக்குன்றதை தான் இன்றைய தினத்திற்கு. இது இன்ட்ராடேவோட முடிஞ்சு போச்சு. முதல்ல 5 மினிட்ஸ் லோவில் பார்க்கணும், அதுக்கப்புறம்
5 மினிட்ஸில் பை யாராவது ட்ரிகராக இருந்தால் அதே டைரக்ஷனில் 5 மினிட்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை 5 மினிட்ஸில் எதுவுமே ட்ரிகர் ஆகலைன்னா யார் செல்லு ட்ரிகராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள 1 மினிட்ல பார்த்து என்ட்ரி எடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக டைப் பண்ணுங்கள், சிம்பிளாக சம்பாதிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.